இங்க ஒருத்தன் பஞ்சு மிட்டாயில பக்கத்துல இருக்கிறவங்களோட ஐபோன் அவங்களுக்கு தெரியாம ஒட்ட வச்சு அதுல ஃபுல்லா பஞ்சு மிட்டாயை ரெடி பண்ணி அவனோட ஃப்ரெண்டுக்கே யாரோ தெரியாத ஒரு கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கத பாக்குற அந்த பொண்ணும், நாங்க தானே முதல்ல ஆர்டர் பண்ணோம், எங்களுக்கு பண்ணது அவன் கையில கொடுக்குறீங்கன்ட்டு அந்த பஞ்சு மிட்டாயை இவங்க புடுங்குற சமயத்துல அவனும் விடாம தரமாட்டேன்னு சண்டை போட 2 பேரும் சேர்ந்து பஞ்சு மிட்டாயை கீழே போட்டுறாங்க. அந்த சமயத்துல அங்க வர ரோட கிளீன் பண்றவர், அட என்னப்பா ரோட இப்படி குப்பையாக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு ஐபோன் இருக்கிற பஞ்சு மிட்டாயை எடுத்து கார்பேஜ் பேக்ல போட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. அவர் பின்னாடியே வர இவனோ இந்த குப்பையெல்லாம் ஃபைனலா எங்க போடுவீங்கன்ட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கிறதால அவர் செம்ம கழுப்பாகி அவனை திட்டி அனுப்பிச்சு அடுத்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற குப்பையால போயிடுறாரு. ஆனா இவன் அவர் போயிட்டு இருக்கிற எல்லா குப்பை பேக்கையும் கழிச்சு எதுல ஐபோன் இருக்குன்னு தேடிட்டு இருக்க சமயத்துல அவர் வந்து இதை பார்த்து செம்ம காண்டாயிட்டாரு. பக்கத்துல இருக்கிற ஒரு பொருள் எடுத்து, ஏன்டா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீ எல்லாத்தையும் ஈஸியா கழிச்சு விடுறேன்னு அடிக்க போற சமயத்துல இவன் டக்குனு ஏ சரி பிளே சம் மியூசிக்ஸ்னு சொல்ல அப்போ ஒரு கார்பேஜ் பேக்ல இருந்து பாட்டு சத்தம் கேட்கறத எடுத்து பாக்குற அந்த கார்பேஜ் மேன் கிட்ட இருந்து அந்த கவரை புடுங்கி எடுத்துட்டு போய் அந்த போன் எடுத்துட்டு, அப்பாடா திரும்ப இது நம்ம கையில வரதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க சமயத்துல அந்த பொண்ணு போலீஸை கூட்டிட்டு அதுவும் அங்க இருக்கான் பாருங்க, அவன் தான் என்னோட போனை திருடி இருப்பான்னு சந்தேகமா இருக்குன்ட்டு கூடவே அந்த பஞ்சு மிட்டாய் கரகாரனையும் கூட்டிட்டு வராங்க. உடனே அவனை ஃபுல்லா போலீஸ் செக் பண்ண அவங்கிட்ட போன் மாட்டவே இல்ல. அப்ப அந்த பஞ்சு மிட்டாய் காரனும் எப்படா ஒளிச்சு வச்சுன்னு கேட்க இவங்க வரதுக்கு முன்னாடி குப்பை தொட்டில இருந்த ஒரு கிழிஞ்சு போன ஷூல போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒளிச்சு வச்சிட்டேன் மாமேன்றான்.